வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து கழகத்தில் 800 பேர் பார்த்திங்கன்னா இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு போகாமல் இருக்குது அப்படின்றது குறிப்பாக சொல்கிறாங்க. டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய நியமனங்கள் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த 800 பேருக்கு பார்த்திங்கன்னா டிசிசியோடைய நியமனங்கள் ஹோல்டில் இருக்குது அப்படின்ற குறிப்பாகவே நமக்கு தகவல்கள் வந்துடுச்சு. ஸோ டிசிசியோடைய நியமனம் 800 பேருக்கு இன்னும் அனுப்பலை அப்படின்ற தகவல்கள் நமக்கு வந்ததுனால அந்த டிசிசியோடைய நியமனங்கள் 800 பேருக்கு எப்போ அனுப்ப போகிறாங்க, எப்போ அந்த 800 பேருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், இவற்றை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் கிளியர் கட்டாக நான் இப்பொழுது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்எஸ்டிசியில் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர். ஸோ இந்த டிசிசி டிரைவர் தனியாகவும் கண்டக்டரையும் எடுக்கிறத நிறுத்திட்டு டிரைவராகவும் அவரை வேலைக்கு வச்சுக்கலாம், அவரை கண்டக்டராகவும் அவரை வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய அறிவிப்பு. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக 3274 பேருக்கு பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டுலேயே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. ஆனால் அந்த 3274 பேருக்கு பணி வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொடுக்கல. அதில் வெறும் 2500 பேருக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் போயிருக்கு. மீதி ஒரு 700லேருந்து 800 பேருக்கு அப்படியே ஹோல்டில் இருக்குது அப்படின்றத குறிப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ ஹோல்டில் இருக்கிற நபர்களுக்கு விரைவில் பணி நியமன ஆணைகள் வரும். எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யார் யாரெல்லாம் அதில் செலக்டடாக இருக்காங்க, சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நிறையா பீப்புள்ஸுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. சான்றிதழ்கள் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நிராகரிப்பு செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு இந்த பணி வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நண்பர்களே. ஏதாவது உங்களுக்கு சான்றிதழ்களில் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நிராகரிப்பு செய்யப்படுவீர்கள். ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய நியமனங்கள் தற்சமயம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தெள்ள தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறத எல்லோருமே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போக்குவரத்து கழகத்தில் விண்ணப்பிக்கலாமா? ஏன்னா தேர்தல் டைம் வேறு வருது. இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த மீதி இருக்கிற அப்பாயின்மெண்ட் லெட்டர் போடணும். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு அனுப்ப போகிறாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா பணிக்கு போக போகிறாங்க. ஆல்ரெடி பணிக்கு ஜாயின் பண்ணவங்க நிறைய பீப்புள்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. 2500 பேர். அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுநர் நடத்துனர் பயிற்சி பள்ளி வாகனத்தை எடுத்து ஓட்டிகிட்ருக்காங்க. நடத்துனராகவும் அவங்க செயல்படணும், ஓட்டுநராகவும் செயல்படணும். அவங்க ஏதாவது என்னால் டிரைவிங் நடத்துனர் பணிக்கு போக முடியாது, டிரைவிங்க்கு என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்னால் ஸ்பாட்டில் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே நடக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இனி வரும் காலங்களில் ஓட்டுநர் தனியாக நடத்துனர் தனியாக எடுக்க போகிறாங்க. அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அவங்க அருகாமையில் சென்று நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகேங்களா? டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று நீங்கள் இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.